மூவி மேஜிக் நேயர்களுக்கு வணக்கம். உலகத்தரமான சினிமாக்களை பத்தி தெரிஞ்சுக்க மூவி மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் 2009 ரிலீஸ் ஆன இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ். குவென்டின் டாரண்டினோ டைரக்ட் பண்ண இந்த படம் ஒரு ஆல்டர்னேட் ஹிஸ்டரியை சொல்லுது. அதாவது செகண்ட் வேர்ல்ட் வார் இப்படி முடிஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு சொல்ற படம் இது. தன்னுடைய குடும்பத்தை கொன்ன நாட்சி தலைவர்களை கொல்ல முடிவெடுக்கிற ஒரு பெண், நாட்சி வீரர்களை தலைவர்களை கொல்ல 10 பேர் கொண்ட ஒரு சிறப்பு படையை அமைக்குது அமெரிக்கா. நாட்சி தலைவர்களை கொல்ல அந்த பெண் போடுற பிளானும் அந்த அமெரிக்கன் டீம் போடுற பிளானும் இப்படியே அக்சுவலா ஒன்னா இருக்குது. ரெண்டு பேரும் தனித்தனியா போட்ட ஒரே பிளான் ஜெயிச்சதா அப்படிங்கறதுதான் படத்தோட கிளைமேக்ஸ். இன்டென்ஸான இன்ட்ரெஸ்டிங்கான சீன்களின் மொத்த கலவை தான் இந்த படம். ஏறக்குறைய படத்தோட ஒவ்வொரு சீனும் நாம மூச்சு விட மறந்து இதயத்தை கையில பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பயங்கர இன்டென்ஸா இருக்கும். படத்துல வர ஒவ்வொரு சீனும் ஸ்லோ பர்ன் சீன் தான். அதாவது சாதாரணமா ஆரம்பிக்கிற ஒரு சீன் அந்த சீன் முடியிறப்ப பீக் இன்டென்சிட்டி அடைஞ்சிருக்கும். படத்தோட ஹீரோனா படத்தோட மெயின் வில்லனான கிறிஸ்டாப் வால்ட்ஸ் தான். மனுஷன் பின்னி எடுத்திருப்பார். ஜென்டில்மேன், ஈவில், கன்னிங் வில்லனா வர்ற கிறிஸ்டாப் வால்ட்ஸ் படத்துல வர ஒவ்வொரு சீன்லயும் படத்துல வர்ற கேரக்டர்ஸ் மட்டும் இல்ல நம்மளையும் பயத்துல உரைய வைக்கிறார். இந்த படத்துக்காக இவருக்கு கிடைச்ச பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆஸ்கர் அவார்டுக்கு எல்லா தகுதியும் உடையவர் இவர். இந்த படத்துல நம்மள சீட் நுனிக்கு கொண்டு வந்து உரைய வைக்கிற பல சீன்ஸ் இருந்தாலும் முக்கியமா ஃபர்ஸ்ட்ல வர்ற அந்த பிரெஞ்சு கண்ட்ரி சைட் சீன், அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல கிறிஸ்டாப் வால்ட்ஸ் அந்த பொண்ணை இன்ட்ராகேட் பண்ற சீன், அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் நடக்கிற ஒரு மீட்டிங் சீன். படத்தோட ஹைலைட்டே அந்த பார்ல நடக்கிற சீன் தான். ஸ்லோவா ஆரம்பிக்கிற அந்த சீன் கொஞ்சம் கொஞ்சமா இன்டென்சிட்டி அதிகமாகி சீன் முடிகிறப்ப பீக் இன்டென்சிட்டியை அடைஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த சீனோட முடிவை ஒரு சஸ்பென்ஸோட விட்டுருப்பார் குவென்டின். அந்த சீனோட சஸ்பென்ஸ நம்மளுக்கு அடுத்த சீன்ல தான் உடைப்பார் குவென்டின். ஒரு சீனை எப்படி முடிக்கிறதுன்னு குவென்டின் தான் கத்துக்கணும். படத்தோட ஒவ்வொரு சீனையும் ஒரு ஹை பாயிண்ட்லயோ அல்லது ஒரு ஜோக்கோடயோ முடிச்சிருப்பார் குவென்டின். குவென்டினோட மத்த படங்களை போல இந்த படத்திலையும் இன்ட்ரெஸ்டிங்கான நீளமான டயலாக் சீன், அட்டகாசமான பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஸ்கிரீனை தாண்டி வந்து நம்ம மூஞ்சில ரத்தத்தை அடிக்கும் வயலன்ஸ் சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துல இருக்கு. குவென்டின் ரசிகர்களுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட். குவென்டின் படங்கள்ல ஒரு ரசிகர் எதிர்பார்க்கிற எல்லா அம்சங்களும் இந்த படத்துலயும் இருக்கு. குவென்டினுக்காக இல்லாட்டினாலும் கிறிஸ்டாப் வால்ட்ஸ்க்காக இந்த படத்தை நீங்க நிச்சயம் பார்த்தே ஆகணும். பிராட் பிட் இந்த படத்துல அருமையா நடிச்சிருந்தாலும் வேற தட்டிட்டு போறது என்னமோ கிறிஸ்டாப் வால்ட்ஸ் தான். கிறிஸ்டாப் வால்ட்ஸ் வர்ற ஒவ்வொரு சீனுமே இன்ட்ராகேஷன் சீன் தான். குவென்டின் படங்கள்ல வசனங்கள் நீளமா இருக்கிறதுனால உட்கார்ந்து பேசுறதுக்கு ஏதுவா ஏதாவது ஒரு சாப்பிடுற சீனோ அல்லது குடிக்கிற சீனோ ஒவ்வொரு படத்துலயும் கண்டிப்பா இருக்கும். அப்படி சாப்பிடுற குடிக்கிற இடம் ஒரு ரெஸ்டாரண்டாவோ பாராவோ அல்லது ஒரு வீடாவோ கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சீன் இந்த படத்துல 3 இருக்கு. இந்த 3 சீனுமே பயங்கர டென்ஷனை ஏற்படுத்துற இன்டென்ஸான சீன்ஸ். குவென்டின் தன் படங்கள்ல வழக்கமா பயன்படுத்துற நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் இந்த படத்துல இல்ல. குவென்டின் ஃபேன்ஸை மட்டுமல்ல மத்தவங்களையும் கவர்ந்து இழுக்கிற அட்டகாசமான திரை விருது இந்த படம். நாம் பார்த்து ரசித்த இந்த படம் உங்களையும் கவரும்னு எதிர்பார்க்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க.